ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி சமையல். வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சன்னா மசாலா செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சன்னா மசாலா தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் செமையாக இருக்கும். அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு 200 கிராம் சன்னாவை ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு, ஒரு குக்கரில் ஜஸ்ட்டு சன்னா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி, ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு, ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருங்க. எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, பட்டை 1 இன்ச் அளவுக்கு, கிராம்பு ஒரு 2 இது வந்து வாய்க்கு வந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இதில் போட்டு அரைக்கிறோம். இது கூட ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்த போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வறுத்தெடுத்துக்குங்க. இது கூட தக்காளி பெரிய சைஸ் தக்காளியா இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய தக்காளி, மீடியம் சைஸ்னா 2, சின்னதுனா 3 அந்த மாரி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வேகணும் தக்காளி. இது கூட உப்பு சேர்த்துட்டிங்கன்னா, நல்லா வெந்து வரும். அப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா வேகட்டும் மூடி போட்ட பின்னாடி. ஒரு 2 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா, தக்காளி நல்லா ஓரளவுக்கு மசிஞ்சு வந்த மாரி இருக்கும். இந்த மசாலாவோட நம்ம கஸ்தூரி மெத்தி 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது வந்து கிரேவிக்கு நல்ல மணத்த குடுக்கும். இது கூட முந்திரி ஒரு 30 டூ 50 கிராம். நீங்க எந்த அளவுக்கு முந்திரி சேர்த்துறீங்களோ, அந்த அளவுக்கு கிரேவி ரிச் அண்ட் டேஸ்ட்டா இருக்கும். அதனால முந்திரி கண்டிப்பா சேர்த்திக்கங்க. இது கூட நம்ம வேக வச்சிருக்கிற சன்னாவ வந்து ஒரு 50 கிராம் சேர்த்திக்கங்க. சேர்த்தி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வேக விட்டு, ஆற வச்ச பின்னாடி நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு தனியா எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு பேன் வச்சு சூடானோனையும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா வீட்ல அரைச்சதா இருந்தாலும் சரி, கடையில வாங்கினதா இருந்தாலும் சரி, கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இல்லைன்னா கரிஞ்சிரும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் அதையும் சேர்ந்து நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகணும். லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா, எண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்துருச்சு. அதில பிரிஞ்சு வந்தோனையும் நம்ம வேக வச்சிருக்கிற சன்னாவும், அதனோட தண்ணியும் சேர்ந்து அப்படியே ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, அந்த சன்னாவோட தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா, அதில தான் அந்த டேஸ்ட்டே இருக்கும். வேக வச்சதுனால குக்கர்ல போட்டு. நீங்க ஆவியில போட்டு வேக வச்சீங்கன்னா, அந்த தண்ணி பிரச்சனை இல்ல. இது நல்லா கொதிச்சு எண்ணெய் இந்த மாரி பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம், நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவ இது கூட சேர்த்திக்கலாம். இது சேர்த்திட்டு ஃபர்ஸ்ட்டு தண்ணி ஊத்தாத அப்படியே ஃபர்ஸ்ட் கலக்கி விடுங்க நல்லா. இது நல்லா ஃபுல்லா இது கூட மிக்ஸ் ஆகணும். கெட்டியா தான் இருக்கும். லோ ஃப்ளேம்ல தான் நம்ம வச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபுல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி, உங்களுக்கு எவ்வளவு கிரேவி வேணுமோ, அந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்திக்கலாம். ஏன்னா மறுபடியும் கொதிக்கும். அதனால நம்மளுக்கு கிரேவி திக்கா தான் வரும். உங்களுக்கு அந்த லெவல் வந்த பின்னாடி, நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி, இது கூட ஒரு 20 கிராம் பட்டர சேர்த்துக்கங்க. இந்த பட்டர் சேர்த்துறனால உங்களுக்கு டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமா எடுத்து கொடுக்கும். அதனால தான் பட்டர் சேர்த்துறோம். அது பட்டர் வந்து கம்பல்சரி கிடையாது. நீங்க வேணுனா சேர்த்திக்கலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பட்டரும் நல்லா உருகி வரும். உருகி வந்த பின்னாடி கஸ்தூரி மெத்திய நல்லா தேய்ச்சு விட்டு இது கூட சேர்த்திக்கங்க. மறுபடியும் ஏன் கஸ்தூரி மெத்தி சேர்த்துறோம்னா, இது கிரேவிக்கு இன்னும் அந்த மணத்த கொடுக்கும். செமையா இருக்கும். அதனால கஸ்தூரி மெத்தி சேர்த்துறோம். கஸ்தூரி மேத்தி சேர்த்து ஒரு நிமிஷம் கலக்கி விட்ட பின்னாடி, பொடியா நறுக்குன கொத்தமல்லி தழைய தூவி நீங்க இறக்கி வச்சிரலாம். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.